ஹே ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தியான ராகி வச்சு பண்ணக்கூடிய லட்டுவோட ரெசிபி தான். இந்த ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இந்த ராகி லட்டு பண்ணுறதுக்காக நம்ம ரவையை ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். அதுக்காக நான் ஒரு இரும்பு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் அரை கப் ரவை நான் எடுத்துருக்கிறேன். நார்மலாக நம்ம உப்புமா எல்லாம் பண்ணுவோம்ல, அந்த ரவை தான். இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். நம்ம ரோஸ்ட் பண்ணும்போது இந்த ரவை கரிஞ்சிராமல் பார்த்துக்கோங்க. கலரும் ரொம்ப சேஞ்ச் ஆக வேண்டாம். இது நல்லா ஹீட் ஆகி நல்ல ஒரு அரோமா வரும்ல, அந்த டைம் நம்ம மாற்றிக்கலாம். அது வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் இதை ரோஸ்ட் பண்ணும்போது இரும்பு பாத்திரத்தில் நம்ம பண்ணுறீங்கன்னா அடுப்பை ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணிக்கோங்க. இல்லைனா கரிஞ்சு போயிடும். ஏன்னா இரும்பு பாத்திரம் ரொம்ப ஹீட்டாகவே இருக்கும்ல, அதனால். இப்போ எனக்கு நல்ல அரோமா வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் இந்த ரவையை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். ரவை மாற்றிட்டேன். இப்போ அதே பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ எடுத்திருக்கேன். இந்த கீயில் 1 கப் ராகி ஃப்ளார் நான் ஆட் பண்ணிக்கிறேன். 1 கப் ராகி ஃப்ளார் ஆட் பண்ணியாச்சு. இப்போது ஃப்ளேமை லோவில் வச்சுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாவு பார்த்தா உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குன்னு. இதோட கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி இதோட டெக்ஸ்டரும் எப்படின்னா, இப்போ சாண்டெல்லாம் தொட்டு பார்த்தா நமக்கு எப்படி இருக்கும் அந்த மாதிரி வரணும். அது வரைக்கும் நம்ம இதை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுக்க போகிறோம். இதில் நல்லா அந்த பச்சை வாசனையெல்லாம் போய் அது அந்த மாவு ஃப்ரை ஆன ஒரு ஸ்மெல் வரும்ல, அந்த ஸ்மெல் வரணும். அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். அதோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ எனக்கு அதோட டெக்ஸ்டர் கூட கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டே வருது. பார்த்தா தெரியும், இந்த கலர் எல்லாமே நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. அதோட டெக்ஸ்டரும் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டே வருது. இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி ஆட் பண்ண போகிறேன். இந்த ஏலக்காய் பொடியை இந்த மாவு ஃப்ரை பண்ணும்போதே நம்ம இதில் போட்டுட்டோன்னா இது நல்லா மிக்ஸ் ஆகி இந்த ராகி ஃப்ளாரில் இருக்கக்கூடிய அந்த ரா ஸ்மெல் இருக்குல்ல, அது கம்ப்ளீட்டாகவே போயிடும். ஃபுல்லாகவே நமக்கு இந்த ஏலக்காவோட ஸ்மெல் தான் இருக்கும். அதுக்காக தான் இந்த மாவு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இதில் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிற அந்த ராகியோட ஸ்மெல்லு கூட நமக்கு கம்ப்ளீட்டாகவே மாறிடும். ஸோ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை தனியாக அடுத்த பாத்திரத்தில் நம்ம இப்போ ரவை தட்டி வச்சோம்ல, வறுத்த ரவை, அதுக்கு கூட இதையும் நம்ம தட்டி வச்சிடலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த காடமம் பவுடர் எல்லா இடத்துலையுமே மிக்ஸ் ஆகுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதையும் மாற்றி வச்சிடலாம். இப்போ அடுத்தது தாளிப்பு பேன் எடுத்திருக்கேன் நான். இதில் 1 டீஸ்பூன் அளவு நெய் போட்டு இதில் உங்களுக்கு எவ்வளோ நட்ஸ் போடணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கேஷ்யூ நட்டை மட்டும் ஃப்ரை பண்ணி போட போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு கீ எடுத்துக்கிறேன். இதில் 1/4 கப் அளவுக்கு நான் கேஷ்யூ நட் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா ப்ரௌன் கலர் வாரது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா வறுத்துக்கலாம். இது ரொம்ப கரிஞ்சிரவும் கூடாது, அதையும் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சே நீங்கள் பண்ணுங்கள். நல்லா ஒரு ப்ரௌன் கலர் வந்த உடனே இதையும் நம்ம இப்போ ராகி ஃப்ளார் அப்புறம் ரவையை வறுத்து வச்சுருக்கோம்ல, அதே பாத்திரத்தில் இதையும் நீங்கள் கொட்டிடுங்க. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கலர் மாற ஸ்டார்ட் ஆகுது. நல்லா ஃப்ரை ஆகட்டும். நீங்கள் இது மாதிரி லட்டு பண்ணி வச்சிங்கன்னா ஒரு 2 டேஸுக்கு வரைக்கும் தான் இருக்கும். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சா ஒரு 3 டேஸ் வரைக்கும் வரும், அவ்வளோதான். ஏன்னா நம்ம இதில் பாலெல்லாம் ஆட் பண்ணுவோம், அதனால் ரொம்ப நாளைக்கெல்லாம் இருக்காது. ஸோ உங்களுக்கு ஈவினிங் ஃப்ரெஷ்ஷாக பண்ணி பசங்களுக்கு கொடுக்குறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் போட்டாச்சு. இந்த மாவு வறுத்து வச்சுருக்கோம்ல, இந்த மாவு அப்புறம் ரவை, இது எல்லாமே சூடாக தான் இருக்கும். அதுக்கு கூடவே நான் கொஞ்சமாக ஆல்மண்ட் சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு பிறகு ரேசின்ஸ் இருக்குதுல்ல, அதுவும் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட 3/4 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாவெல்லாம் ஹீட்டாக இருக்கும்போதே நம்ம நாட்டு சக்கரை போட்டோன்னா இந்த சூடுலேயே அது கொஞ்சம் மெல்ட் ஆகிரும். அப்போ நமக்கு அது எல்லாமே ஒன்றோட ஒன்றா மிக்ஸ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதனால தான் நான் இதை ஹீட்டாக இருக்கும்போதே போடுறேன், ஆற வச்சு போடல. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இதில் வந்து கீ ஆட் பண்ண போகிறேன். நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கீ வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் வந்து பால் ஆட் பண்ணுறேன். நீங்கள் மிக்ஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஓகேவா இருந்துச்சுன்னா விட்டுருங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் அடிஷ்னலாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த ராகி லட்டு பண்ணும்போது நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணுறோம்ல, இது வந்து கரெக்டான பதத்தில் இருக்கக்கூடாது. அதை விடையும் கொஞ்சம் லிக்யூடாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஏன்னா நம்ம இந்த பால் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு 20 மினிட்ஸ் ஊற விட்டுருவோம். அப்போது ரவை வந்து நம்ம வறுத்து இருக்கிறதும் என்ன ஆகும்னா, இந்த பாலெல்லாம் ஊற்றும்போது அதில் கொஞ்சம் ஊறும்போது மாவு இன்னும் கொஞ்சம் கூட திக்காகும். ஸோ நம்ம மாவு லட்டு பண்ணுற பதத்தை விடையும் கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள், இப்போ வந்து கரெக்டாக அந்த லட்டு பிடிக்கிற பதத்தில் தான் இருக்குது. ஸோ நான் இன்னும் அடிஷ்னலாக கொஞ்சம் கூட பால் ஊற்றிக்க போகிறேன். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு இன்னும் கொஞ்சம் கூட பால் ஊற்றினா தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். இல்லைனா வந்து நம்ம 20 மினிட்ஸ் கழித்து பார்க்கும்போது ரொம்ப ட்ரையாக இருக்கும். எனக்கு இன்னும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எக்ஸ்ட்ராவாக மில்க் தேவைப்பட்டுச்சு. அப்போ தான் வந்து எனக்கு டெக்ஸ்சர் வந்து கரெக்டாக வருது. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் லூஸாக இருக்கணும். அப்போ தான் நம்ம வந்து ஊற வச்சுட்டு எடுக்கும்போது கரெக்டாக இருக்கும். நீங்கள் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸுக்கு ஊற விடணும். கண்டிப்பாக 20 மினிட்ஸ் ஊறினா தான் நமக்கு கரெக்டாக வரும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தை வச்சு மூடி வச்சிடலாம். பாத்திரத்தை வச்சு மூடி வச்சிடலாம். இனி ஒரு 20 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா கையில் எதுவுமே ஒட்டாமல் வரும். பார்த்தீங்களா? இந்த மாதிரி வரும். இதுதான் கரெக்டாக இருக்கும். இது நம்ம அழுத்தி உருண்டை பிடிக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். இது வந்து இந்த லட்டு வந்து ஹார்ட் ஆகாது. ஏன்னா நம்ம வந்து ரொம்ப நாள் வச்சு சாப்பிடல. ஒரு 2 டேஸ் தான் மேக்ஸிமம். ஃப்ரிட்ஜில் வச்சா ஒரு 3 டேஸ் அவ்வளோதான். அதுக்கு மேலெல்லாம் இது வராது. இப்போது கையில் நல்லா நெய் போட்டுட்டு இதை வந்து நம்ம உருண்டை பிடிச்சிட வேண்டியதான். கொஞ்சம் கிராக் வர மாதிரி இருக்கும். அதை நீங்கள் கரெக்டாக தெரியும்ல, நீங்கள் கரெக்டாக கொஞ்சம் அழுத்தி பிடிச்சிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் ரோல் பண்ணுறது. இந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணி எடுத்துட வேண்டியதான். அவ்வளோதான். ஹெல்தியான ராகியில் பண்ணக்கூடிய லட்டு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். நீங்கள் ஈவினிங் ஸ்நாக் டைமுக்கு கூட நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம் கண்டிப்பாக. ஏன்னா வீட்டில் எல்லா பசங்களுமே வந்து ஹெல்தியான விஷயம்னு சொன்னால் சாப்பிடுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் ஸ்வீட்டுன்னா சாப்பிடாத பசங்க கண்டிப்பாக இருக்க சான்ஸ் இல்லை. ஸோ நீங்கள் இந்த மாதிரி பசங்களுக்கு சின்னதுலேயே ஹெல்தியான வேலை ஸ்வீட்ஸோ இல்லை நம்ம கொடுக்குற ஃபுட்டோ எதுனாலும் நம்ம பழக்கி விட்டோன்னா மறுபடியும் அவங்க கடையில் உள்ள ஸ்வீட்ஸை வந்து விரும்ப மாட்டாங்க. ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.